ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல் ஈட் த ஃபைனஸ்ட். இந்த சேனல் எங்கள் அம்மா பண்ணுற ரெசிபிஸ் தான் நான் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன். அந்த வரிசை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பச்சை பட்டாணி சூப். நிறைய சூப் இருக்குது, காய்கறி சூப் இருக்குது, கீரை சூப் இருக்குது. இந்த பச்சை பட்டாணி சூப் ரொம்பவே வித்தியாசமாக இருக்கும், உடலுக்கும் ஆரோக்கியமானது கூட. இதை எப்படி பண்ணாங்கன்னு வீடியோக்குள்ளே பார்த்துடலாம். முதல்ல ஆலிவ் ஆயில் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சூப்புக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இஞ்சி 1/2 இன்ச்சு சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் 1 கீரி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் வதக்குனதுக்கு அப்புறமா ஒரு உருளைக்கிழங்கு நறுக்கி சேர்த்துக்கோங்க. ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி 1 கப் சேர்த்துக்கோங்க. 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் எண்ணெயில் நல்லா வதக்கிக்கோங்க மீடியம் ஃப்ளேமில். புதினா இலை 15லேருந்து 20 வரைக்கும் சேர்த்துக்கோங்க, வாசனையாக இருக்கும் சூப்பு. கொத்தமல்லி இலை ஒரு கையளவு சேர்த்துக்கோங்க. புதினா கொத்தமல்லி 2 சுருங்குற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 3 கப்பு தண்ணி அளந்து ஊற்றி ஒரு 2லேருந்து 3 விசில் வரைக்கும் வேக வைங்க. உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறதுனால சூப்புக்கு ஒரு திக்னஸ் கொடுக்கும். இப்போ விசில் போயாச்சு. இதை இப்போ ஸ்ட்ரெயினரில் ஊற்றி தண்ணியை வடிகட்டிக்கோங்க. வடிகட்டின தண்ணி நம்மளுக்கு யூஸ் ஆகும், இது அப்படியே இருக்கட்டும். இது நல்லா ஆறின உடனே மிக்சியில் நல்லா அரைச்சிக்கோங்க நைஸா. நல்ல மாவு மாதிரி நல்லா நைஸா அரைஞ்சிருச்சு. அடுத்து தனியாக ஒரு பேனில் நம்ம அரைச்ச பேஸ்ட்டை ஊற்றிக்கோங்க. வடிகட்டி வச்சிருந்த தண்ணியையும் ஊற்றிக்கோங்க. வெஜிடபிள் ஸ்டாக்கையும் ஊற்றிக்கோங்க. நவம்பர் டிசம்பர் வந்தாலே நம்மளுக்கு பச்சை பட்டாணி சீசன் வந்துருங்க. நம்மளுக்கு விலையும் கம்மியாக தான் இருக்கும். இதை வச்சு நம்ம சூப் பண்ணி குடித்தோம்னா சூப்பராக இருக்கும். நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, பட் சூப் ஒரு ஆப்ஷன். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உப்பு 1 டீஸ்பூன், ஹை ஃப்ளேமில் ஒரு 2-3 தடவை கொதி வந்ததும் இறக்கிருங்க. இறக்குனதுக்கு அப்புறமா தேங்காய் பால் 1/2 கப் சேர்த்துக்கோங்க. ஏன்னா தேங்காய் பால் சேர்த்துட்டு நம்ம கொதிக்க வச்சுக்கிட்டே இருந்தால் திரிஞ்சிடும். பச்சை பட்டாணி சூப் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அதை பவுலில் சர்வ் பண்ணிக்கலாம். இந்த சூப்புக்கு ஸ்பெஷலாக ஒரு தாளிப்பு பண்ணுவோம், அது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இது ஒரு வெயிட் லாஸ் ரெசிபி கூட. இதை 1 கிளாஸ் குடித்தா போதும், நம்மளுக்கு வயிறு ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கும். ஃபைபர் சத்து ஜாஸ்தி. தாளிக்கிறதுக்கு 1 டீஸ்பூன் நெய் இல்லைனா வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி சேர்த்துக்கோங்க. வேக வைக்காததாக சேர்த்துக்கோங்க. காயான பச்சை பட்டாணியாக சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்படி வதக்கி நம்ம சூப்பு மேலே போடும்போது நம்ம சூப்பு குடிக்கும் போது அங்கங்கே க்ரன்ச்சியாக நம்மளுக்கு பச்சை பட்டாணி கிடைக்கும். அப்படி சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். கடைசியாக கொஞ்சோண்டு மிளகுத்தூள் தூவிக்கோங்க. இந்த சூப்பில் தேங்காய் பால் பதிலாக காய்ச்சின பால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஆனால் தேங்காய் பால் சேர்த்துக்கிறதுனால ஃப்ளேவராக இருக்கும். பச்சை பட்டாணி சூப் ரெடி ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.